சம்மர் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக வேலை முடியக்கூடிய ரெசிபியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ரைத்தா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வேக வச்ச முட்டைகளை கட் பண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ண விட்டுடலாம். அது ஃப்ரை ஆகட்டும். அடுத்து இன்னொரு பவுலில் 1 கப் கெட்டி தயிர் எடுத்திருக்கேங்க. தயிரை நல்லா அடிச்சுட்டு அதில் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு, 2 பல்லு பூண்டை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 வெங்காயம், 1 வெள்ளரிக்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். அடுத்து ஃப்ரையான முட்டைகளை இந்த ரைத்தாவில் சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கடுகு வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான எக் ரைத்தா ரெடி. சூடாக ஒயிட் ரைஸ்க்கு இந்த ஒரு எக் ரைத்தா போதுங்க, வேறு எந்த சைடிஷும் தேவையில்லைங்க. இந்த சம்மரில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தெரிவிங்க.